ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நோட் ஜேஎஸ் சர்வரில் ஒரு HTML ஃபைலை எப்படி ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பாத் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ பாத்னா என்ன? ஒரு ஃபைலோட பாத், அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம பார்த்த நார்மலாக எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டாட் ஸ்லாஷ் வச்சு அந்த பாத் எங்கே வரைக்கும் போதோ அந்த ஃபோல்டர் வரைக்கும் போய் நம்ம அப்படி செலக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் எழுதும்போது அப்படி வந்து எழுதக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பாத் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பேக்கேஜ் சொல்கிறதுனால இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. இந்த பாத் பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரஸோட டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஓகே, இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுமோ அதே மாதிரி பாத் போட்டு ரெக்வயரில் என்ன செய்யணும்? நம்ம பாத்தை வாங்கணும். ஓகேவா? ஓ சாரி ரெக்வயரில் நீங்கள் கொட்டேஷன் போட்ட உடனே அங்கே நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டிடும். ஸோ அதில் பாத் அப்படின்னு இருக்கும். ஸோ பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு பாத் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணு தெரிஞ்சிட்டு இதை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு இன்னும் ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டர் நேம். இந்த டர் நேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி நேம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபைல் நேம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டர் நேமுக்கும் ஃபைல் நேமுக்கும் என்ன, அந்த டைரக்டரி நேமுக்கும் ஃபைல் நேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைல் நேம், டைரக்டரி நேம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணிடுறேன். நோட் இண்டெக்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட் அவுட்புட்டை பாருங்கள். அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதான் நம்மளோட ஃபஸ்ட் அவுட்புட். இது வந்து டைரக்டரி நேம். டைரக்டரி நேம் என்ன கொடுத்துருக்குன்னா நம்ம ஃபைலோட டைரக்டரியை மட்டும் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதே ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேமே சேர்த்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம டைரக்டரி நேமுக்கும் ஃபைல் நேமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். என்பிஎம் ரன்டவ் கொடுக்குறதுக்கு கோட் எழுதி பார்த்தோம், நமக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதை நம்ம எப்படின்னு கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டெவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கோடு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ டெவ் கொடுத்துட்டு நோடுமா index.js. இப்போ நம்ம இங்கே npm rundov அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆக நமக்கு என்ன அவுட்புட் வரும்? நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? டைரக்டரி நேமும் ஃபைல் நேமும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு என்ன வரும்? அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டுருவோம். சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஓகே, வெயிட் a minute guys. ஓகே கோடர்ஸ், இப்போ வந்து நம்ம பேசிக் சர்வர் ஸ்கிரிப்டிங் வச்சு நம்ம வந்து ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணிடுவோம் ரன் ஆகுதா அப்படின்ட்டு. லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னு டைப் பண்ணோடனே என்ன வருது? ஓகே, சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு HTML ஃபைலை நம்ம இதே இடத்துல ரெண்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வியூஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபோல்டர்? வியூஸ். ஓகேவா? VAEWS வியூஸ். ஓகே, வியூஸ்க்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம்னா ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ index.html. ஓகே, இப்போ HTML நார்மலாக பேசிக்ஸ் கோட் மட்டும் வச்சுக்கிடுவோம். ஓகே, பேசிக்காக ஒரு கோட் வச்சாச்சு. இந்த இடத்துல என்ன வைக்க போகிறோம்னா H1ல் I am running இந்த மாதிரி வச்சு கோட் வச்சிட்டேன். ஸோ இது எப்படி இப்போ நம்ம
ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபைலாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா டெக்ஸ்ட்டை வந்து அங்கே சென்ட் பண்ணணும். நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபைலை சென்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்டு ஃபைல். ஓகேவா? சென்ட் ஃபைல். ஓகே. இப்போ நார்மலாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பாத்தை வந்து செக் பண்ணுவோம். ஸோ டாட் ஸ்லாஷ் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன போடுவோம், அது எங்கே இருக்குது, வியூஸ்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் index.html போடுவோம். ஆக்சுவலாக இப்படி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாத்தை இப்போ தான் இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். ஓகேவா? const path equal to path. பாத்தை உள்ள சேர்த்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பாத்தை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபைல் டைரக்டரி நேம் இருக்குல்ல, அதையும் அந்த வியூஸில் உள்ள index.html இப்போ சேர்க்க போகிறேன். ஸோ path டாட் ஜாயின் __ dir name. இந்த dir name எனக்கு என்ன கொடுக்கும், என்னோட index.js ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை எனக்கு கொடுத்துரும். கமா நம்மளோட ஃபைல் இது உள்ளே இருக்குது, வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. வியூஸ் VWS. தென் நமக்கு என்ன ஃபைல் வேணும், index.html வேணும். index.html. இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். நம்ம சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது.